வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். அதாவது பார்த்திங்கன்னா சேலம் கண்ணங்குறிச்சியில் இந்த பில்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் பண்ண நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் வருதுங்க. அடுத்து டபுள் ஹைட் சீலிங்கில் ஒரு ஒர்க்கு, அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனில், அடுத்து எலிவேஷனில் ஒரு எல் டைப்பில் நம்ம ஒரு டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம் வாட்டர் ப்ரூஃபில். இந்த டிசைன் தான் நம்ம எப்படி மார்க் பண்ணி எப்படி நம்ம கட்டிங் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரைட் சைட் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அதுக்கு அப்புறம் மெயினாக பெட்ரூமில் ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ஜங்ஷன் விட்ருக்காங்க. அந்த ஜங்ஷனில் கவர் ஆகிற மாதிரி ஒரு லைட் டிசைன் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூமில் 2 பாக்ஸ் மாதிரி எல் டைப் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் எல்லாம் கூப்பிட்டு எந்த ரூமுக்கு என்னென்ன டிசைன் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அவங்களும் ஆன்லைனில் 2-3 டிசைன் காட்டியிருந்தாங்க. அந்த டிசைன் எல்லாமே ஓகே பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நூல் அடித்து மார்க் பண்ணி காமிச்சிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரூமாக நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே மார்க்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கிறதுல சின்னதாக ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜங்ஷன் ஸ்பாட் லைட் சுற்றி ஒரு டிசைன் எல் டைப்பில் கேட்டிருந்தாங்க. அடுத்து எலிவேஷன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த லேப்டில் ஒரு எல் மாதிரி வந்து செவுத்தில் இறங்குற வாலில் இறங்குற மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. அதையும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம், மார்க் பண்ணி காமிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீலிங்கில் லைட் காங்கிரீட் பைப் போடும் போதே 3 ஜங்ஷன் ஸ்பாட் வச்சுருக்காங்க எல் டைப்பில். அதை கவர் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 எல் வந்து ஸ்பாட் எல்லில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் மார்க் பண்ணி காட்டிட்டோம். அதுவும் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாமே டிசைனை எல்லாமே ஃபுல்லாக மார்க் பண்ணி காமிச்சிட்டு நம்ம கட்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா நூல் நம்ம எதுக்காக அடித்தோமோ அந்த நூலுக்காகவே பார்த்திங்கன்னா நூல் மேலேயே நம்ம 4 இன்ச்சு வால் கட்டிங் பிளேடை போட்டு ஆழம் வந்து 1/2 இன்ச்சு உள்ளே இறங்குற மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிங் எல்லாமே கரெக்டாக மார்க்கிங்லேயே வர மாதிரி பண்ணிட்டோம். இதுக்கு எதுக்கு கரெக்டாக மார்க்கிங்லேயே பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பீடிங் அகலமாக இருந்தாலும் பீடிங் உள்ளே போயிடும், சேனல் கரெக்டாக உட்காராது. கரெக்டாக நீங்கள் அளவு கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். அதாவது பார்த்திங்கன்னா சைட்லேயும் சேர்ந்து உடையாமல் நீட்டாகவும் இருக்கும், ஒர்க்கும் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப் மார்க் பண்ணியிருந்தோம். அதையும் பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ண ஆரம்பித்தோம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீலிங்கில் நம்ம ஃபேஸுக்கு நேராக தான் வச்சு கட் பண்ண போகிறோம், மூஞ்சிக்கு நேராக. அதனால் வந்து பொறுமையாக அனுபவம் இருக்கிறவங்க போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும், அதாவது நமக்கு எதோ ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா மேலே எதிர்த்து ரிட்டன் வரும் மிஷின், அதனால் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். அதனால் பார்த்து அனுபவமிக்கிறவங்க போடுறது ரொம்ப நல்லது. எலிவேஷனில் நம்ம காட்டின டிசைனுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நூல் அடித்ததுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டிங் மிஷின் போட ஆரம்பிச்சிட்டோம். கட்டிங் மிஷின் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். டபுள் லைட் சீலிங்கில் நம்ம அவங்க கேட்ட டிசைனுக்கு சாரம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம மற்ற ரூமில் எல்லாத்தையுமே ஒர்க்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு ரூம்லேயுமா கட்டிங் பண்ணி சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடைக்கும் போதும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு உளி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், திருப்புளி உளின்னு சொல்லிட்டு. அந்த உளியில் தான் நம்ம உடைக்க போகிறோம். ஏன்னா அது கரெக்டாக அந்த காடிக்கு ஏற்ற மாதிரியே அரைஞ்சி இருக்கிற மாதிரி உளி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த உளி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். நம்ம பட்டறையில் கொடுத்து அந்த உளியை வச்சு நம்ம எல்லாமே உடச்சிக்கிட்டோம். டபுள் லைட் சீலிங்கும் பார்த்திங்கன்னா சாரம் போட்டுட்டாங்க. சாரம் போட்டதுக்கப்புறம் அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குமே எல்லாமே நூல் அடித்தோம். 2 அவுட்டரில் எல்லு, 2 இன்னரில் 2 எல்லு வர மாதிரி, நடுவில் கேன்லியர் லைட்டு வருது. அந்த லைட்டை வந்து கவர் ஆகிற மாதிரி நமக்கு இந்த அவுட்டரில் மட்டும் இந்த லைன் கேட்டுருக்காங்க ப்ரொஃபைல் ஒர்க்கு. அதனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா நூல் அடித்து கட்டிங் பண்ணி எல்லாமே ஒரு பக்கமாக வந்து உடைக்க ஆரம்பித்து சேனல் ஃபிட் பண்ணி அதுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டை வந்து ஒட்ட ஆரம்பிச்சோம். ஏன்னா ஹைட் ஆகிற ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா சார் அவங்க கழட்டிடுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கு முடிச்சிடலான்னு நம்ம ப்ரொஃபைல் ஒர்க்கு கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட்டிங் பண்ணி உடச்சிக்கிட்டோம் ஒரு பக்கமாக இருந்து. எலிவேஷனில் மற்ற ரூமில் எல்லாமே சேனல் பீடிங் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே சென்டரில் ஸ்க்ரூ பண்ணி பிஓபி போட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். அதாவது சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு கிரீஸ் மாதிரி தடவி இருந்தாங்க அவங்க வாங்கிட்டுறப்போ. அது எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம லைட்டை ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டும் பார்த்திங்கன்னா லைட்டை எல்லாமே வார்ம் ஒயிட் கலர் தான் நம்ம போட்டிருக்கோம். கஸ்டமரும் வார்ம் ஒயிட் கலர் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த அவுட்டரில் வர 2 எல்லு, இன்னரில் வர 2 எல்லுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம லைட்டை எல்லாமே ஒட்டி லைட் எல்லாமே ஆன் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ரூம்பாக லைட்டை ஆன் பண்ணி கஸ்டமர்ட்டையும் காட்டிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ரூம்பு வேலை செய்யும் போதுமே அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ வீடியோவை எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் தூரமாக இருந்திருந்தாங்க. ஒர்க்கு முடிய அவங்களுக்கு ஒவ்வொரு ரூமாக முடித்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா டேட்டும் கொஞ்சம் பக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம லெஃப்ட் சைட் பண்ணி இந்த பெட்ரூமுக்கு பாருங்கள் 2 பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தோம். அந்த 2 பாக்ஸ் டைப்புமே ஒர்க் முடிஞ்சு லைட் ஆன் பண்ணிட்டோம். அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம்லேயும் பண்ணது எல்லாத்தையுமே
நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி லைட் ஆன் பண்ணி கஸ்டமருக்கு காட்டிட்டோம். எலிவேஷன்லேயும் நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா லைட்டை ஒட்டி விட்டு அதுக்கு கேப் எல்லாம் மாட்டி விட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி செக் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம அனுப்பிட்டோம். நைட் டைமில் பாருங்கள் எலிவேஷனில் நம்ம பண்ணது இந்த ஒர்க்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா எதிர்பார்த்ததை விட நல்லா நீட்டாக அழகாகவே வந்திருந்ததுங்க. இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் லைட்டு தான் நம்ம பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் பண்ண டிசைனு, அது டபுள் லைட் சீலிங்கில் பண்ண டிசைனு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கை முழுசாகவே கம்ப்ளீட் பண்ணி நம்ம உடச்சதுக்கு ஏற்ற மாதிரி டச்சப் பட்டி எல்லாமே பார்த்து கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா உடஞ்சது, அடுத்து நம்ம சேனல் ஃபிட் பண்ணும்போது செதறினது, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம டச்சப் பட்டி எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்து ஸ்பேஸேஜில் ஊஞ்சலுக்கு நடுவில் ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க, அதுக்கு எல்லாமே மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சென்டரில் ஊஞ்சல் வரதுனால சுற்றியும் பார்த்திங்கன்னா டிசைன் கேட்டிருந்தாங்க, அதனால் அதுக்கும் மார்க் பண்ணி காமிச்சிட்டு அதையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். நைட் வியூ பாருங்கள், நம்ம இந்த டிசைனில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பகலில் எப்படி லைட் எரியும் போது எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, நைட்டில் எவ்வளோ இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். சாரம் இருக்கும்போதே இந்த வீடியோ நான் எடுத்தேன். 2 எல் டைப்பு சாரம் கழிச்சிட்டு சேனலியர் லைட்டு சென்டரில் வருது, அதை வந்து அவங்க எலக்ட்ரிஷன் வச்சு மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒன்லி பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஒர்க் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வீட்டில். அடுத்து கிச்சனில் பார்த்திங்கன்னா 8க்கு 6 ஒரு சின்ன கிச்சன் தாங்க, அது கபோர்டு வருது எல் டைப்பில். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன டிசைனாக கேட்டிருந்தாங்க. சின்ன டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 2 பாக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணி நம்ம லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கேப் எல்லாமே எங்கே சென்டரில் வந்து லைட் ஹீட் எரியாமல் இருக்கிறதெல்லாம் செக்கிங் பண்ணி சால்ட்ரிங் எல்லாம் பண்ணி நம்ம லைட் எல்லாமே கேப் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட நல்லா பயங்கரமாகவே வெளிச்சமாக இருந்தது. உங்களுக்கு பாருங்கள் டைல்ஸில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன், அதாவது டைல்ஸில் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். வெளிச்சம் நல்லா சூப்பராக அருமையாக இருந்தது. கிச்சனுக்குமா சரியான பிரைட்னஸாக இருந்தது கிச்சன் ஃபுல்லாகவே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம பகலில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நைட் வியூ பாருங்கள், இந்த ஊஞ்சலுக்கு நடு சென்டரில் வர டிசைனும் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிசைன் தான் சென்டரில் ஊஞ்சல் வருதுங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் வருது. அந்த ஸ்பாட் லைட்டில் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கோம். நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வியூ வெளிச்சமாக இருக்குது இந்த வீடுன்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலே இந்த வீடு மட்டும் நல்லா தனியாக தெரிகிற அளவுக்கு பாருங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பேஸேஜ் இருக்கிற வெளிச்சம் அந்த கண்ணாடி மாட்டினதுக்கப்புறம் இன்னும் நல்லா சூப்பராக தெரியுங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபுல்லாக பில்டிங்கோட அவுட்டரில் லைட் நைட் டைமில் நம்ம ஆன் பண்ண நைட்டோட வியூ தான் அது. டபுள் லைட் சீலிங்கில் 2 எல் டைப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸேஜில் வர டிசைன், இந்த டிசைன் பண்ணியிருக்கிறது நம்ம ஊஞ்சலுக்கு சென்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாருங்கள் நைட்டில் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட லெஃப்ட் சைடு பெட்ரூமில் ஸ்பாட் லைட் கவர் ஆகிற மாதிரி பண்ணிய டிசைன் தான் இது. அதாவது எல் டைப் தான், பாக்ஸ் டைப் தான், எல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸ்பாட் லைட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மேலே பக்கமாக காட்டுற பாருங்கள் ஸ்பேஸேஜில் வர டிசைனு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக பார்த்திங்கன்னா லைட்டிங் வர மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த ஒர்க் நம்ம மற்ற ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒர்க்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம், நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். சாரம் எல்லாமே நம்ம அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூமு, ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூமுன்ட்டு எல்லா இதுக்கும் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். நைட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு பிரைட்னஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய கீழே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை காட்டிட்டு உங்களுக்கு நம்ம சிறந்த முறையில் நாங்கள் வந்து லைட்டிங் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ப்ரொஃபைலில் இருக்க லைட் வணக்கம் 90 செல்டிஷன் நம்ம கண்ணூர் பற்றி நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இங்கே இருக்கிற வீட்டு எல்லாமே நான் காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நைட்டில் இங்கே இருக்கிற ஏரியாவில் வீட்டை நான் காட்டுறேன் பாருங்க. இந்த வீடு மட்டும் உங்களுக்கு தனியாக தெரிகிற அளவுக்கு நம்ம ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் பண்ண வீடு மட்டும் பாருங்க. நம்ம லைட்டிங் ஒர்க் பண்ண வீடு மட்டும் பாருங்க. பில்டிங்கோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன், சைடில் நான் காட்டுறேன் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த வந்து பில்டிங்கோட தெற்கு பகுதி. இதில் வந்து கிச்சன் வருது. கிச்சன் பாருங்க எவ்வளோ பிரைட்னஸ் கொடுத்து நம்ம போட்டுருக்கோம். இது வந்து மேற்கு பக்கம் பெட்ரூம், மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம். ஒரு ரூமுக்கு நம்ம எலிவேஷன் பண்ணல இந்த டிசைனில் போட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக தெரியுற மாதிரி எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். தெரியுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் எலிவேஷன் லைட் போட்டுருக்கோம். உள்ள ஸ்டேர்கேஸ் மேலே கவர் ஆகும். இந்த அளவுக்கு பிரைட்னஸ் சொல்லிட்டு பாருங்கள். பக்கத்து வீட்டில் எந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்குது பாருங்கள் அவங்களோட ஹாலில். அந்த அளவுக்கு நம்ம லைட்டிங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிங்க இந்த பில்டிங்கில். பகல் டைமில் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறமாங்க லைட் எந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். டபுள் லைட் சீலிங்கில் பாருங்கள் அவங்க எலக்ட்ரிஷியன் வச்சு நம்ம ஸ்டாண்ட்லேயே லைட் மாட்டிட்டாங்க. நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் மட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 இன்னரில் 2 எல், அவுட்டரில் 2 எல்.
அடுத்து பார்த்திங்கன்னா பேசேஜில் நம்ம பண்ணது ஊஞ்சலுக்கு சென்டரில் வர மாதிரி அந்த டிசைனு. பகல்லே பாருங்கள், கிட்டத்தட்ட பகல் ஒரு மணி இருக்குங்க. எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். கிச்சன்லேயும் பாருங்கள் 2 பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தோம். அந்த பாக்ஸ் டைப்பும் பாருங்கள் எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே வார்ம் ஒயிட் கலர் தான் பண்ணியிருக்கோம். வார்ம் ஒயிட் கலர் தான் கஸ்டமரும் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமு, அதுலேயும் ஸ்பாட் லைட் எல்லாம் 3 ஸ்பாட் லைட் போட்டாங்க. எலக்ட்ரிஷியன் அவங்க ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பாருங்கள், அவங்க ஸ்பாட் லைட் போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் லைட் எந்தளவுக்கு கொஞ்சம் கவராக எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல டிசைனாக. டபுள் லைட் சீலிங்கில் பண்ணது பார்த்திங்கன்னா சாரம் எல்லாமே கழட்டிட்டாங்க. எந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம நீட்டாக ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க சேனல் லைட்டுக்கும் நம்ம பண்ண டிசைனுக்கும் நல்லா அருமையாக இருந்தது. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூம் தான் 2 பாக்ஸ் டைப்பு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டு கவர் ஆகிற மாதிரி இந்த எல் டைப் பாக்ஸ் டைப் காட்டியிருந்தோம். நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஒர்க்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும், ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணணும், இல்லை ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணி அதை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டவுட்டு, அது டிசைன் வேணும்னாலும் டிசைனும் கேட்டிங்கன்னா உங்களுக்கான டிசைனை நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ரொஃபைல் லைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது நம்ம ஒர்க் பிடிச்சிருந்து நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது அடிஷ்னலாக ஒர்க் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.